Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸசைஸ் 3.17ல இருக்கக்கூடிய 6th கொஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். இஃப் a is equal to 522 minus root 17 0.7 5/2 8 3 1 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. Then verify a transpose the whole transpose equal to a ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சொல்யூஷன் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கிவன் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோவை காலமாக எழுதணும், காலமாக ரோவாக எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறது 5 minus root 17 8. இதை நான் ஃபஸ்ட்டு ரோவாக எழுதிக்கிறேன். ஸோ 5 minus root 17 8. அதுக்கப்புறம் 2 0.7 3. இதை செகண்ட் ரோவாக எழுதிக்கிறேன். 2 0.7 அப்புறம் 3. அடுத்தது 2 5/2 1. இதை தேர்ட் ரோவாக எழுதிக்கிறேன். 2 5/2 1. ஸோ இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். இதுக்கு திரும்பவும் நம்ம ஒரு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். இங்கேயும் காலமாக இருக்கிறத நம்ம ரோவாக எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 2 2ன்னு இருக்குது. இதை நம்ம ரோவாக எழுதணும். ஸோ 5 2 2. அடுத்தது minus root 17 0.7 5/2 காலமாக இருக்குது. இதை செகண்ட் ரோவாக எழுதணும். minus root 17 0.7 5/2. அடுத்தது 8 3 1. இது தேர்ட் காலமாக இருக்குது. இது தேர்ட் ரோவாக நம்ம மாற்றி எழுதணும். ஸோ 8 3 1. இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஏ மேட்ரிக்ஸில் இங்கே இருக்குது. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிச்சா அது ஏ மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்படி எழுதணும்னா ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இதை தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஹென்ஸ் வெரிஃபைடு. தட்ஸ் ஆல்.